Welcome to Crazy Squad. ஒரு 2 நாளா வில்வார்னிக் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று எல்லாரும் ரெடி ஆகி மைக்லாம் வாங்கினோம். மேக்கில் மைக் வாங்கியிருக்கோம் 250 ரூபா. 2 மைக்கு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஏதோ அதில் வந்து ஃபோனில் சொல்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நேற்று என்ன பண்ணோம், ஒரு 9 மணிக்கு போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி 10 ஆச்சு 11 ஆச்சு 11:30 கிளம்பணும். வண்டி இல்லை, வண்டி 4 வண்டி இருக்கு, பசங்க இல்லை. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு வச்சு போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வில்வார்னிக் போயிட்டு அங்க போய் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போலாமா? அதான் காத்தோம். மர்க்கா சொல்லு. போலாமா? அதான் காத்தோம். மர்க்கா போலாமா? அதான் காத்தோம். ஏன்னா முதல்ல வண்டி எடுத்துனா பரவாயில்ல. அப்படி வண்டி கூப்பிட்டு எல்லாம் வெயிலாகிற எல்லாம் பயப்படுறாங்க. அது இல்லாம நாங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். வடக்கிணறுன்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கோம். அது கூடிய சீக்கிரத்துல தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு 2 கூசு. சாரி வைங்க. அது கூடிய சீக்கிரத்துல ஷூட் பண்ணி எடுத்துட்டு நினைக்கிறோம். சரி வாங்க போலாம். எங்கடா அண்ணன் என்னடா பண்றான்? இப்பதான்டா கிளம்பிட்டு 10 நிமிஷம் போங்கடா டேய். டெய்லிக்கும் ஒரு என்ன நேத்து தான் லேட் ஆயிடுச்சு, நீங்க இப்படி பண்றீங்க அடி. கொஞ்சம் டாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஆமா, உங்க அப்பாவுக்கு வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நாளா பிளான் பண்ணியும் இன்னும் கிளம்பல. இது இப்போதைக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கையில வாட்ச் இல்ல, சும்மா பாக்குறேன். கையில வாட்ச் இருக்கு, ஆனா சார்ஜர் இல்ல. ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம்? இது ஒரு நல்ல மேல போடுங்க போறோம். டேய் போடா டி. A few moments later. அதெல்லாம் வேலையாகாது. வண்டியை அவங்க வீட்டாண்ட போலாம். வீட்டாண்ட ஏறா டேய். டேய் வரதோன்னு. இதுதான் எங்க சார்ஜ் வீடு பாத்துங்க. இங்க பாருங்க, டவுசர் போட்டு எங்க இந்தியன் பெல்ட் காட்டுங்கண்ணா. எங்க இந்தியன் பெல்ட் பாருங்க, வண்டி ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுப்பா. கிட்டத்தட்ட இது 1985 மாடலு. ஆமா, இந்த வண்டி வந்து காந்தி இந்த வண்டி எல்லாம் போனாரு. இருக்கு எங்க போறேன், அவனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. இந்த வண்டியோட ரேட்டு நீங்க எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, கமெண்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டி வந்து ஒரு 35,000 வண்டி வாங்கியிருக்காப்ல. ஒரு 40 வச்சதான் கிளம்புது. அதுக்காக 10,000 கம்மி பண்ண சொன்னோம். ஆனா கம்மி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய கதை. அது வந்து போக போக சொல்றாங்க. கிளம்பிட்டுடா இருங்க அவர் வெல்கம் பண்ண எல்லாம் வாங்க, கும்ப கொடுங்க. பரவாயில்ல வாங்க, இங்க வா இங்க இவனை போக வைக்கிறவா. எல்லாம் எல்லாம் வா, கும்பல வா, எல்லாம் சுத்தி நில்லுங்க. வாங்க சொல்லுங்க சார். சாரி, ஏன் லேட்டா வந்தீங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. குரூப்னு ஒரு ஆரம்பிச்சு 9:30 ரிப்போர்ட் பண்றான்னு சொன்னேன். ஆனா நாங்களே 9:30 தான் போய் கிணத்துல குளிக்க போனோம். அது வேற விஷயம். சரி வாங்க போலாம். அதாவது வடமாத்தூர் விட்டே தாண்டல, அங்க இருந்து இங்கதான் இருந்தோம். இங்க இருந்து சுத்தி தண்ணி வாங்க வந்திருக்கோம். தண்ணி வாங்கலாம். கண்டென்ட் குட்டுக்கிட்டே இருந்தா பாத்தீங்கன்னா கண்டென்ட் என்னைக்கு ஒரு மயிரும் தெரியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே டே என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல பண்ணவே மாட்டேன். விளாகம் அது இதுலாம் வேகம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு 15 பேருக்கும் இது மட்டும் தான் தண்ணி, வேற எதுவும் கிடையாது. மூடில சின்ன வயசுல கம்பெனில வந்து ஏய் வர சொல்லதான் அதெல்லாம் டைரக்டா கோயிலுக்கு போனோம். போனா அப்படிதான் ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த கதையை அவங்க சொல்றேன். சொல்றாச்சு அந்த கதையா 12 மணி முதல்ல என்ன கதை தெரிஞ்சிடணும். எல்லாத்துக்கும் தூக்கி காட்டணும். என்ன பாரு, ஆனந்து பாரு. நான் பசங்களும் பழகல. லாகு வந்து நான் பசங்களும் பழகல. வீடியோ பார்த்து பேசுறதுக்கும் பழகல. கிருஷ்ணா சும்மா சூமிங் வராங்க. என் மூஞ்சிலாம் பூதம் மாரி இருக்கும்.
சரி கம்மி திரும்ப பிடிக்காம என்ன பண்ண எம்மாடா கம்மியாச்சு அம்மாடா கம்மியாச்சு அவனுக்கு சம்பளம் கட் பண்ண சுத்தமா காசு இல்ல சுத்தமா இல்ல பாரு டேய் என்னடா பண்றீங்க டேய் டியூப்ல தட்டி போடாது ஒச்சருவேன் நான் A few moments later. அதாவது இவனுக்கு வந்து விளாக் எடுக்குவோம் எதுக்குமே வரல இவனுங்க டயர் பஞ்சர் ஆகி போச்சு இந்த வண்டி எத்தனை வரானுங்க வீட்டுக்கு கோயிலுக்கு வாடா வீட்டுக்கு போடா இவன் ஒரு பக்கம் கிளிப் வச்சு மயிர் வச்சு பண்ணிடுவோம் காஞ்சில போய் நம்ம காசு வச்சுக்கலாம் ஆக மொத்தம் அவனும் வீடியோ எடுக்கலாம்னு வரல அவன் ஒரு ப்ராப்ளத்தோட வந்துக்கிறான் முருகர் வந்து எங்களை பார்க்க கூடாதுன்னு நினைச்சாரான்னு தெரியல இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா யாரா டேய் 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 எல்லாம் பஞ்ச வேலை செய்வாங்க போகுதுப்பா அட சிம்பி அறிவுடா உங்களுக்கு டேய் பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி இதுல காத்து வரல இல்ல காத்து வர பிடிவீங்கன்னா இந்த பைத்தக்காரங்க நாடு மாட்டின்னு அப்படி போட்டு விட்டுருங்க கரெக்டா இருக்கும் தெரியுது நீ மூடு பாருங்க இவர் வந்து நம்ம பெங்களூர் ஆக்டரோட பயங்கரமான ஒரு ஆக்டர் இல்ல இவர் வேஸ்ட் வீட்டுக்கு போலாம் இவரோட வீடியோ நம்ம சைடுல போடுறோம் இல்ல உலுக்கி வச்ச இரும்பு போல உதடு உனக்கு அதை நெருங்கும் போது இது ஒரு ஓரம் சிரித்தான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. அவர் வந்து அந்த ரவுண்டு நான் லைட் அது ஆஃப் பண்ணிட்டு வாடா அந்த வீடியோ செல்லுதாங்க ஆமா சரியான பிளாகரே காத்த சேச்சா வர போலாம் கைஸ் விழுவாரணி கோயிலுக்கு போகிறது தான் பிளானு ஆனால் வழி மாறி எங்கே கூட்டு போகிறாங்கன்னு தெரியல பாருங்க தேர் எல்லா இடமும் ஒரே தேராக இருக்கு விழுவாரணி கோயிலுக்கு போகிறதுக்கு கூட்டு போவானா முன்னாடி 2 பேர் போயிட்டானுங்க இருங்க கைஸ் மீதி காமிக்கிறேன் அங்கே பாருங்க வண்டி இந்த மாதிரி ரூட்டில் தான் போச்சு இப்போ கடம்பூரா இருந்துச்சு வண்டி நீங்க வந்த வழி எப்படி இருந்துச்சு ஐயோ மோசமா இருந்துச்சு நான் வந்து ரொம்ப இங்க பாருங்க வில்லுவாரிக்கு கோயிலுக்கு ரோட்ல போய் பாத்துக்கிறேன் ஆத்துல கூட்டம் போறாங்க இப்படி போனா ஆத்துல மண்ணு திருறோம்னு நினைச்சு செருப்புலேயே அடிப்பாங்க பாருங்க காய் தேட ஓட்டுறானுங்க பாருங்க என்ன இது கேமரா வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது அவன் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன் தற்கொலை முயற்சி என்ன பண்ணிடலாமான்னு சாவு சாவும்ல இந்த வந்துட்டானு இல்ல என் செல்ல வந்துட்டானு இல்ல வாங்கடா 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 செருப்பு தண்ணி வரா
அதாவது செப்பல் பதிக்க வைக்கிற இடத்த பாருங்க. தனியான்னு பாரு எல்லாரும் ஓட்டைக்கு திருப்பில அதை படிக்க வர வைக்கிறாங்க. இது போய் வாங்கி கொடுங்க அதெல்லாம் எதுவும் ஓ அப்படியா விஷயம். சரி வாங்கிக்கோங்க. எதனா ஒரு கார்டு யாருன்னா ஒருத்த மாட்டாங்க. ரெண்டு வாய்ப்பா சரிங்க வெத்தலை பாக்க சரிங்க. ஒரு அர்ச்சனை பண்ண வெல்கம் டு கிரேசி. மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுது, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு 10-11 மணிக்கெல்லாம் அங்கே வந்துடலான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. நட சாதத்துக்குள்ளே போய் நம்ம சாமியை பார்த்துடலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக லவ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இங்கே வந்து தயவு செஞ்சு உனக்கு நடக்காது. அதாவது ஒரு பொண்ணுகிட்ட வந்து பார்த்தோன்னே லவ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 2 மாசம் கைச்சி சொல்லி கேள்விப்பட்டவரே அவங்க அப்பா அவங்க மாமியாருக்கு அம்புறாரு, அவங்க பொண்ணுக்கு அம்புறான். உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. இவர்தான் இவருக்கு தான் வேலை. நீங்க லவ் பண்றீங்களா இருந்தா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இங்க வந்து முருகர் எப்படி இருப்பாருன்னா எந்த காட்சியில் தோன்றாரு? லிங்கம் ஷேப்ல இருப்பாரு. ஆமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 படி இருக்குமா? 300? ஆமா 300 படிக்கு மேல இருக்கும். 300லாம் இருக்காரா? இருங்க உங்களுக்கு நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்களான்னு தெரியல. ஆனா இப்ப பாருங்க இந்த முருகர் வந்து மலேசியால இருக்கும். அந்தனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் வந்தவினை தீந்து விடும் மற்றவற்றை தள்ளுங்கள். வந்தவினை தீந்து விடும் மற்றவற்றை தள்ளுங்கள். கந்தன் காலடியை வணங்கினார். அதாவது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 3 வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு 3 வருஷமா இருக்கோம்டா. 3 வருஷமா வந்துட்டு என்ன கூட்டு போனீங்களாடா நீங்க? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. கிட்டத்தட்ட 2023 அந்த வருஷத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம். நிறைய வேண்டுதல் இருந்துச்சு, நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. எல்லாத்தையுமே இங்க வந்ததுல இருந்து ஒரு அளவுக்கு பரவாயில்ல. நாங்க நானே இவனும் சரி, இவனுங்களாம் யாருமே மோஸ்ட்லி இவங்க யாருமே வந்துருக்க மாட்டாங்க. இன்னொரு ஒருத்தர் தான் அவனா இருக்குல்ல. நீங்க எது வேணாலும் கண்டிப்பா நடக்கும். நீங்க திருவண்ணாமலையில இருந்து சுற்று வட்டாரத்தில் நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க காதலா இருக்கட்டும், உங்க கடனா இருக்கட்டும், உங்க கஷ்டமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கு நடந்ததுனால சொல்றோம், கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். முக்கியமா இப்ப நம்ம ஒண்ணு வேண்டிப்போம். சீக்கிரம் நாங்க வீடியோ போட்டு ரீச் ஆகணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். நீங்க எங்களை பாக்குற நீங்களும் வேண்டிக்கங்க. வேண்டுங்க. ஆனா இது வந்து முருகருக்கு மட்டும் ஒரே ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். ஏன்னா முருகர் வந்து இதை காப்பாத்துவாருன்னு தெரியல. என் கால் வந்து ரொம்ப வருஷமா கமிட் ஆகி வேண்டிருக்கான். முறையா வந்திருக்கான். எது கமிட் ஆயிடுவோம் போய் சீக்கிரத்துல. ஆயிடுவோம். கண்டிப்பா நீங்க மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னாவே கொஞ்சம் அந்த லொகேஷன் வியூஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். மன நிம்மதி கிடைக்கும். கண்டிப்பா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நீங்க வந்து உள்ள முருகரை பாத்தீங்கன்னாவே எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, முருகர்னாவே ஒரு பவர், பவர் வேற மாதிரி பவர். அது நம்ம விஜய் சுதாரணா கூட அடிக்கடி சொல்லுவார். அதை ஏன் அடிக்கடிக்க விஜய் சுதாரணன் பத்தி சொல்ல தெளிக்கிறோன்னா அவர் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வச்சுதான் நாங்க வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இதுதான் எங்களோட முதல் வீடியோ. இதுதான் முதல் போஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க ஆறு மாதிரி இல்லன்னு நினைக்காதீங்க. நாங்க கொஞ்சம் கருப்பா தான் இருக்கோம். நாங்க கிராமம். ஆமா நாங்களாம் வந்து கிராமம். எந்த கிராமம்னு பாத்தீங்கன்னா வரமாத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம், சங்கம் தாலுக்கால வரமாவது. உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பசங்க வீட்டுல இருக்க மாட்டாங்கன்ட்டு. நாங்க வீட்டுல இருக்கவே மாட்டோம். 3 நேரம் இப்ப கூட பாருங்க வெயில்ல வந்து வில்வாரணி கோயிலுக்கு. அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. லவ் பண்ண மாதிரியா இருந்தா உங்களுக்கு, நீங்க உண்மையா லவ் பண்ணியிருந்தா, டூவா லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா நீங்க வந்து இந்த முருகரை சந்திக்கலாம். அப்ப வந்து ஓகே லிங்க வடிவுல காட்சி அருள் பாலிப்பா. கண்டிப்பா அங்க வந்து பாருங்க, உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும். ஆனா இவனுக்கு ஆவாது, அடிக்கடிக்க நடுவுல வருவான். இவனுக்கு லவ் ஏன்னா எதுக்கு தெரியுமா, நாங்க முருகர் வந்து வந்தா லவ் பண்ணி அந்த மாதிரி லவ் மேட்டர் முருகருக்கு 2 பொண்டாட்டி அந்த கதை தான். அதனாலதான் முருகரே 2 பொண்டாட்டி வச்சுக்கிறா. நாங்க ஆளு 1 வச்சுக்கிறது தப்பு இல்ல, சத்தியமா தப்பு இல்ல. அழகா இருக்கா நீ இருக்கேடா. என்ன இருக்குன்னா, அதாவது கைலாசத்துல இருந்து முருகர் ஸ்ட்ரெயிட்டா கோச்சிட்டு வந்தாரு. கோச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து படிச்சுங்கிற உட்காந்தாரு. பயணியில உட்காரல. இந்த கோயிலை நல்லா விசிட் பண்ணீங்க வரவங்க எல்லாம். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து கண்டென்ட்லயே இல்ல. இறங்குறத பார்த்தேன் என் கண்ணால. நாளுதான் கண்ணை தொடக்க வந்து நிக்கும் வேலு. எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு ரூலு.
அப்ப முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே ஊரு தூக்கியா எனக்கு தங்க கவடி தேரு நான் சுங்க சாவடி திறந்ததும் உன்னை பார்க்க வண்டியை எடுத்தேன் என் ஆப்பனட்டுங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து தடுத்தேன் உன்னை விட்டா யாரு இருக்கா என்ன இப்போ பொறுத்த ஜெயிச்சு பழனி மலை பஞ்சாம இருந்த எல்லாருக்கும் கொடுப்பேன் செவன் சத்தம் ஸ்பீக்கரை பொழக்குது வெற்றி வேல் 400 ரூபாய் காசு எடுத்துன்னு வந்தோம் 4 வண்டி எடுத்துன்னு வந்தோம் அதெல்லாம் நம்பல 4 எடிட் இருக்கிறாங்க அவங்களதான் நம்புறோம் உனக்கு எப்பவுமே குங்குமம் வைக்கிற பாக்கியமே கிடைக்காதுடா. விபூதி தான் அடிப்பாங்க எல்லாரும். உனக்கு விபூதி தான். உனக்கு லாஸ்ட் வரைக்கும் விபூதி தான். நான் வச்சா மட்டும்தான் குங்குமம். நோ தப்பாகுதுண்ணா. உனக்கு யாரும் வைக்க மாட்டாங்க. அது கூட ஒட்ட மாட்டேங்குது பாருங்க. தானா பாட்டு போடுங்க. ஓகே நாங்க இப்ப போட்டோ எடுக்க போறோம். எல்லா பஸ்ல இதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க ஒரு பயமான வியூ பாயிண்ட் இருக்குது. அது வந்தோடனே எல்லாருமே பாருங்க கண்டிப்பா. Subscribe to Zehi Squad. Vlog. 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 Video முடிஞ்சு.